வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஏற்கனவே காங்கிரீட்டு போட்டு நில ஜன்னல் மட்டும் வச்சுருந்தோம். கைவிடிச்சவர் கட்ட வேண்டி இருந்தது. அதுக்காக வந்தோம். நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி கைப்பிடிச்சவர் சுற்றிலும் 3 அடி உயரம் கட்டி முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு சில வேலைகள் வெளியே லாஃப்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு. அடுத்து கிச்சன் ஸ்லாப்புக்கு காங்கிரீட் போட வேண்டியிருந்துச்சு. இந்த ஒரு சில வேலைகளுக்காக வந்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு கட்டிடத்துலையும் ஒவ்வொரு வேலை நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய வேலைகள் ஒரு சிலது இருக்கும். அடுத்து என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருப்போம். அதே போல் தான் ராமநாதபுரத்தில் இப்போதைக்கு செய்ய வேண்டிய வேலை கைப்பிடிச்சவர், கிச்சன் ஸ்லாப்பு, இந்த பின்னாடி ஒரு லாஃப்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த வேலைகளை இப்போ பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக காங்கிரீட் போடணும். கைப்பிடிச்சவர் கட்டியிருக்கிறோம். இந்த காலம் பாக்ஸுக்கு காங்கிரீட் போடணும். கிச்சன் மேடைக்கு காங்கிரீட் போடணும். பின்னாடி ஒரு லாஃப்ட்டுக்கு காங்கிரீட் போடணும். அந்த வேலைகள் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரீட்டு போட்டுட்டு சுற்றி ஒரு கல் மட்டும் போட்டுட்டு போயிருந்தோம் தண்ணி நிப்பாட்டுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு 3 அடி உயரம் சுற்றிலும் கைப்பிடிச்சவர் கட்டி முடிச்சாச்சு. ஓகே, ஒவ்வொரு வேலைகளாக முடித்து கொண்டே இருக்கிறோம். கைப்பிடிச்சவர் 3 அடி உயரம் தான் எல்லா இடத்துலையும் கட்டுவது. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது போல் கீழே 3/4 அடி சவர் போட்டுட்டிங்கன்னா 3/4 அடி சவரே கட்டணும். கைப்பிடிச்சவர் கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒன்று சேஃப்டி, மேலே ஏறி நின்னாலும் நம்ம வெளியே போகாத அளவுக்கு சேஃப்டியாக முக்கியம். சின்ன பிள்ளைங்க ஏறி வந்தாலும் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக கட்டுவது. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டுக்கு லோடு கொடுக்கணும். நம்ம காங்கிரீட் டைரெக்டாக சுவரில் தான் உட்காந்துருக்கோம். அப்போ அந்த சுவர் மேலே ஒரு வெயிட்டு கொடுக்கணும். அப்போ தான் நடுவில் துவல் விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் கைப்பிடிச்சவர் கட்டுவது. 2 விஷயத்துக்காக. கிச்சன் மேடை காங்கிரீட் போடுவதுக்கு 3 பக்கமும் கால் கட்டி சுவரில் உடச்சி விட்ருக்குறோம், கம்பி உள்ளே சொருகிறதுக்கு. அதுக்கடுத்தாப்புல நான் சொன்னது மாதிரி வெளியே படிக்கட்டு வெளியே பின் சைடு தான் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தது. அது மாற்றினதுனால அந்த ஒரு லாஃப்ட்டுக்கு காங்கிரீட் போட வேண்டியிருக்கு. இந்த லாஃப்ட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே.